ஸோ வெல்கம் மாமே. இந்த மார்வல் ஸ்டுடியோஸ் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸுக்கு அப்புறம் என்ன திட்டம் வச்சிருக்கானுங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டா எவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்களே கண்டிப்பா ரொம்ப நேரம் யோசிப்பீங்க. இப்ப மார்வல் என்ன திட்டம் வச்சிருக்கானுங்கன்னா மல்டிவர்ஸ் சாகாக்கு அப்புறம் இந்த மியூட்டன்ட் சாகாவை தான் எம்சியூக்குள்ள கொண்டு வர போறானுங்க. ஏன்னா ரீசெண்டா நானே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மார்வல் இந்த மாதிரி 2028 டிசம்பர்ல ஒரு நியூ அன்டைட்டில்டு ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு. இது இந்த மாதிரி இந்த மியூட்டன்ட் சாகாவை கிக் ஆஃப் பண்ண போற மூவியா இருக்க போகுது. அதுல எந்த டவுட்டும் இல்ல. கிடைச்ச லீக்ஸ் எல்லாமே இந்த மியூட்டன்ட் சாகாவை கிக் ஆஃப் பண்ண போற இந்த மூவி கண்டிப்பா ஒரு எக்ஸ்மேனோட ரீபூட் மூவியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் மட்டும் சொல்லங்க, எக்கச்சக்கமான பேர் இது கண்டிப்பா எக்ஸ்மேனோட ரீபூட் மூவி தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்கன்னு தான் சொல்லணும். 2022ல இருந்தே இந்த எக்ஸ்மேன் மூவிக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இப்ப ரீசெண்டா கிடைச்ச நியூஸ் வரைக்குமே மல்டிவர்ஸ் சாகாக்கு அப்புறம் இந்த மார்வல் த மியூட்டன்ட் சாகாவை தான் மூவிஸா எடுக்க போறானுங்க. அதுல முதல் மூவியா வரப்போறது நம்ம எக்ஸ்மேனோட ரீபூட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் மார்வல் என்ன பிளான் வச்சிருக்கானுங்க, அதாவது மார்வலோட ஃபேஸ் 7ல இருந்து ஃபேஸ் 9 வரைக்கும் மார்வல் என்ன திட்டம் வச்சிருக்கானுங்க, அதாவது 2028ல இருந்து 2035 வரைக்கும் மார்வல் போட்டு வச்சிருக்க மொத்த திட்டங்களும் மார்வலுக்குள்ள இருக்க ஒரு இன்சைடர் மூலமாவே லீக் ஆயிருக்கு. கேட்டதுமே என்னடா சொல்றீங்கன்னு ஆச்சரியப்படுற மாதிரி எக்கச்சக்கமான செம இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கரமான மூவிஸ்லாம் இந்த ஒரு மார்வல் ஃபேஸ் 7ல இருந்து ஃபேஸ் 9 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். மார்வல் ஃபேன்ஸ் பயங்கர ஆர்வமா இருப்பீங்கன்னு நல்லாவே தெரியுது. என்னெல்லாம் மூவிஸை இந்த மார்வல் ஃபேஸ் 7ல இருந்து 9 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா கீழே தாங்க இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்ல ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்க, எப்பயும் போல ஃபயர் ஆரம்பிச்சிருவோமா? இப்போ இந்த மாதிரி த அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் இந்த மூவிக்கு அப்புறம் மல்டிவர்ஸ் சாகா முடிவுக்கு வந்துடும். ரீசெண்டா இந்த மாதிரி comicbasis.com அப்படின்ற இந்த வெப்சைட்ல ரீசெண்டா ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்கானுங்க. அது என்னன்னா, இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸுக்கு அப்புறம் எம்சியோட எதிர்காலம் எந்த மாதிரி இருக்கலாம், என்னென்ன மாதிரியெல்லாம் மூவிஸ் வரப்போகுது அப்படின்றத கொட்டை எழுத்துல அந்த ஒரு ஆர்டிக்கல்ல என்னென்ன மாதிரியான மூவிஸை நம்ம ஃபேஸ் 7ல இருந்து 9 வரைக்கும் பார்க்க போறோம் அப்படின்றத கொட்டை எழுத்துல அந்த ஆர்டிக்கல்ல எழுதி வச்சிருக்கானுங்கன்னு தான் சொல்லணும். உடனே நான் போய் அந்த ஆர்டிக்கலை படிச்சுக்கிறேன்னு ஓடிடாதீங்க, நானே தெளிவா சொல்றேன். இந்த மார்வலோட ஃபேஸ் 7 எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி எம்சியூல பார்த்த தோர் த டார்க் வேர்ல்டு பேர்ல இருக்கிற டார்க் மாதிரியே அந்த மூவியை பயங்கர டார்க்கா எடுத்து வச்சிருப்பானுங்க. அதே மாதிரியே ஒட்டுமொத்தமா டார்க்கா இருக்கிற அந்த மாதிரியான மூவிஸை தான் நம்ம இந்த மார்வலோட ஃபேஸ் 7ல பார்க்க போறோமா? நான் சொல்லுங்க, அதுல போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம த மியூட்டன்ட் சாகாக்கு அப்புறம் நம்ம பார்க்க போற ஃபேஸ் 8ஓட சாகா தான் த சூப்பர் நேச்சுரல் சாகா அப்படின்ற மாதிரி நான் சொல்லல, அந்த ஆர்டிக்கல்ல போட்டிருக்கானுங்க. ஆமா, இந்த சூப்பர் நேச்சுரல் சாகானா என்ன இப்ப சொல்றேன் கேளுங்க. இந்த சீக்ரெட் வார்ஸுக்கு முன்னாடி நடந்த ஒட்டுமொத்த ஈவெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா மூட்டை கட்டி வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஃபேஸ் 7ல இருந்து ஃபேஸ் 9 வரைக்கும் இந்த ஃபேஸ் எல்லாத்தையும் மார்வல் எப்படி கொடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம மார்வல்ல பார்த்த ஃபேஸை விடையும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற 7 to 9 ஃபேஸ் எல்லாமே ஒரு மாதிரி மொத்தமாவே சாஃப்ட் ரீபூட்டா இருக்க போகுதான். இது அந்த மாதிரி நம்ம கெவின் ஃபேகே அப்புறம் அவங்களோட டீம் அவங்களே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதிரி மார்வல் லோக்கியை மட்டும் கணக்கில் எடுக்காம லோக்கியை தவிர்த்து மற்ற முக்கியமான மார்வல் மூவிஸ் அப்கமிங் மார்வல் கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே அது எம்சியூல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த கேரக்டரா இருந்தாலும் சரி அதுக்கு இந்த மாதிரி சாஃப்ட் ரீபூட்டான மூவிஸை கொடுக்க போறானுங்களாம். என்ன கேட்டீங்கன்னா இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா சீக்ரெட் வார்ஸ்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நம்ம மார்வல் பண்ண போறானுங்க. டூம்ஸ்டேயை விட சீக்ரெட் வார்ஸ் பயங்கர பிரம்மாண்டமா இருக்க போகுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எல்லா மார்வல் கேரக்டர்ஸும் எப்படி அதுல இருந்து மீண்டு வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சாஃப்ட் ரீபூட்டான மார்வல் ஃபேஸ் அமைச்சா அது பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருக்கும். அரைச்சமாவே அரைக்காம அது எல்லாத்துக்கும் ஒரு நியூ பிகினிங்கா இந்த ஃபேஸ் 7ல இருந்து ஃபேஸ் 9 ஒரு புது தொடக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரீசெண்டா கிடைச்ச சம் இன்ட்ரெஸ்டிங்கான லீக்ஸ்லயும் அந்த ஃபென்டாஸ்டிக் 4 மூவி இருக்குல்ல, இதுக்கான பார்ட் 2 வர மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. அந்த மூவியை கூட நம்ம மார்வல் இந்த மாதிரி ஃபேஸ் 7 தான் கொண்டு வர போறானுங்களாம். அதே மாதிரி மார்வல் ஸ்டுடியோஸ்ல இந்த டெலிவிஷனா இருக்கட்டும், அப்புறம் மார்வல் மூவிஸ் இந்த அனிமேஷன் இதுக்கெல்லாம் பொறுப்புல இருக்கிற பிராட் இவர் இந்த மாதிரி இந்த மார்வலோட ஒரு அசிஸ்டன்ட் பிரசிடென்ட் கூட சொல்லலாம். இவர் இந்த மாதிரி கெவின் ஃபேகிக்கு கீழே வேலை செய்யற ஒரு முக்கியமான ஆளு. ஒருவேளை கெவின் ஃபேகி மார்வல்ல இருந்து விலகி பேப்பர் போட்டு போகணும்னு நினைச்சா அவர் இருக்க அந்த பொசிஷனுக்கு பதிலா அவர் இருக்க இடத்துக்கு பதிலாக பிராட் தான் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இவரோட விருப்பம் கூட இந்த மாதிரி ஃபேஸ் 7ல இருந்து ஃபேஸ் 9 வரைக்கும் எல்லா மூவிஸையுமே சாஃப்ட் ரீபூட்டா கொடுக்கணும் அப்படின்றது தான். ரைட்டு ப்ரோ, இப்போ இதெல்லாம் உங்ககிட்ட யார் கேட்டா மார்வலோட ஃபேஸ் 7க்கு அப்புறம் என்ன சாகா வரப்போகுது அதை தெளிவா சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, இது இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் சாகா, அதாவது அதிகமான மேஜிக் சம்பந்தமான மார்வல் மூவிஸை கொண்ட ஒரு சாகாவா இருக்க போகுது. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் அதை பார்த்த நிறைய மார்வல் ஃபேன்ஸே என்னடா பயங்கரமா இருக்கு
அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள்லாம் அந்த மாதிரி மார்வல் ஃபேஸ் 7ல இருந்து 9ல இருக்கிற முக்கியமான மூவிஸை பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுவே பரவாயில்லன்னு இந்த மாதிரி இந்த மூவிஸ்லாம் பயங்கரத்துக்கே பயங்காட்டுற அளவுக்கு படம் பயங்கரமா இருக்குமா? எங்க இந்த மாதிரி கண்டிப்பா டார்க் மூவிஸா இருக்கணும்னு மார்வல் ஏன் மென்ஷன் பண்றானுங்கன்னா இந்த மாதிரி டார்க்கா பயங்கரமான மூவிஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஐடியா மார்வலுக்கு இப்ப நேற்று வந்ததெல்லாம் கிடையாது. இவன் இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவெஞ்சர்ஸ் கேங் டைனாஸ்டி அந்த மூவியை தான் அனௌன்ஸ் பண்ணிருப்பானுங்க. அந்த மூவியை இந்த மாதிரி பயங்கர டார்க்கா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் மார்வல் முடிவு பண்ணி வச்சிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு அங்க விட்டு இங்க பிடிக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். அதனாலேயே மார்வல் வரப்போற அடுத்த கட்ட ஃபேஸ்ல எல்லாத்துலயும் பயங்கரமான சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் மார்வல் இந்த மாதிரி உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சூப்பர் நேச்சுரல்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த பிளேட் எத்தனை பேருக்கு தெரியும்? என்னடி சனியை இழுத்துட்டு கிடக்குன்ற மாதிரி இவன் வந்த பாடும் இல்ல, ஓஞ்ச பாடும் இல்ல, போர் வரணும் தான் காத்திருக்கோம், சீக்கிரம் வர சொல்லுங்க அந்த ஒருத்தனன்ற மாதிரி மார்வலோட அடுத்த கட்ட ஃபேஸ்ல இந்த சூப்பர் நேச்சுரல் மேஜிக் டார்க்னு எல்லாத்தையும் ஒரே மிக்ஸில் போட்டு அரைச்சு இந்த மாதிரி ஒரு தரமான சாஃப்ட் ரீபூட் பண்ணப்பட்ட பிளேட் மூவியை கொடுத்தா அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி என்னோட கெஸ் என்னன்னா இந்த மாதிரி மார்வலோட அடுத்த கட்ட ஃபேஸ்க்கு அடித்தளம் போடுற மாதிரி தான் இந்த மாதிரி நெக்ஸ்ட் வர போற மார்வலோட அயன் ஹார்ட் சீரீஸ். அதுலயுமே இந்த மாதிரி நம்ம அயன் ஹார்ட் இந்த சயின்ஸ் கூடவே மேஜிக் கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான விஷயத்த அந்த ஒரு வெப் சீரிஸ்ல பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் அப்படிதாங்க தெரியுது. அதே மாதிரி இந்த மெஃபிஸ்டோ தான் இந்த ஒரு அயன் ஹார்ட் சீரீஸ். இதுல இந்த மாதிரி வில்லனா வரப்போறான் அப்படின்னு மார்வலோட இன்சைடர் கிட்ட இருந்து லீக் கிடைச்சிருக்கு. இவர் தான் அந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் தான் டூமா திரும்ப உள்ள வர போறாரு அப்படின்ற விஷயத்தை லீக் பண்ணிருப்பாரு. இவ்வளோ ஏன் இப்போ ரீசெண்டா இந்த ஸ்பைடர்மேன் 4 மூவி இந்த மூவிக்குள்ள நம்ம ஜான் பென்தால் பனிஷரா உள்ள வர போறாரு அப்படின்ற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு இன்சைடர் தான் நமக்கு லீக் பண்ணிருப்பாரு. அவர் சொல்றதை வச்சு பார்த்தோம்னா மெஃபிஸ்டோ தான் இந்த அயன் ஹார்ட்டோட மார்வல் சீரீஸ்ல வில்லனா இருக்க போறான். மெஃபிஸ்டோவை உள்ள இறக்குறானுங்க அப்படின்னா கண்டிப்பா மார்வலோட அடுத்த கட்ட ஃபேஸ்ல இந்த மாதிரி மிட் நைட் சன்ஸ் அந்த ப்ராஜெக்டும் மார்வல் எம்சியூல வரலாம் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை மார்வல் கண்டென்ட்ஸ் கொடுக்குற எல்லா மற்ற சேனல்லையும் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான 2 ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் சாகால வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒன்று இந்த மாதிரி ஒரு பயங்கர டார்க்கான எக்ஸ்மேன் மூவி. ஏன்னா நம்ம கெவின் ஃபேகே அடுத்த 10 வருஷத்துக்கு எக்ஸ்மேன்ஸை வச்சு ஒரு பக்காவான பிளான் வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இதுவுமே இந்த மாதிரி ஒரு பயங்கர டார்க்கான எக்ஸ்மேன் மூவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்த ப்ராஜெக்ட் வேற யாரும் இல்லைங்க, தலைவன் மூன் நைட் தான். மூன் நைட் சீசன் 1 பார்த்துட்டு எல்லாம் பயங்கர வெறியேத்தி இந்த மூன் நைட்டோட சீசன் 2க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மார்வலோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் தரமான சீரிஸ் தான் சொல்லணும். இப்போதைக்கு நம்ம இந்த மார்வலோட மூன் நைட்டை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மல்டிவர்ஸ் சாகாவா இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் பார்க்க போற இந்த மியூட்டன்ட் சாகா, இது 2லையுமே பார்க்க போறது இல்லையாங்க. இந்த மாதிரி இதை அபிஷியலா கெவின் ஃபேகே கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடே மார்வல் சத்தியமா நல்லா இருக்க மாட்டடா. அப்போ மூன் நைட்டோட சீசன் 2க்கு இன்னும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு மார்வல் ஃபேன்ஸோட மனசுக்குள்ள இந்த ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அதாவது மார்வலோட த மியூட்டன்ட் சாகா இதுல மூன் நைட்டை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படி மூன் நைட்டை உள்ள கொண்டு வந்தாலும் ஒரு கேமியோவா தான் உள்ள கொண்டு வருவானுங்களாம். மூன் நைட்டுக்கான ஒரு ஃபுல்லான மூவியோ இல்ல சீசன் 2வோ த மியூட்டன்ட் சாகால வராது அப்படின்னு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்கானுங்க. இதை கேட்கறப்போ வேதனையா இருந்தாலும் வேதனையா தாங்க இருக்கு, வேற என்ன பண்றது. பாசிபிளி மார்வல் என்ன திட்டம் வச்சிருக்கானுங்கன்னா இந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் சாகா இதுல மூன் நைட்டை இறக்கணுங்கிறதுக்காகவே மூன் நைட்டை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கானுங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி இந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் சாகால மேஜிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் அதிகமா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா மூன் நைட் இந்த சாகால வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ அவ்வளோதான் மாமி இந்த வீடியோ. நீங்க இந்த சூப்பர் நேச்சுரல் சாகாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுல வேற எந்த மூவிஸ் வந்தா நல்லா இருக்கும்? வேற இந்த வீடியோ பத்தினா உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல ஏதாவது நான் தெரியாம மிஸ்டேக்கா சொல்லியிருந்தனாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ யாரா இருந்தாலும் தப்பு பண்ணிட்டு அதை திருத்திக்கிட்டாதான் பெரிய ஆளா மேல வர முடியும். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தனாலும் அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டா மாமே.